அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம கணங்கள்லாம் என்ன, அதனுடைய பண்புகள், செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சில JW கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்து அதுக்கான தீர்வுகளையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வினா 1, இது 1 பிப்ரவரி 2024 ஷிஃப்ட் 1 இதில் JEயில் கேட்கப்பட்ட கேள்வி. S ஈக்குவல் அனைத்து தீர்வுகளின் கணம் x, y, z. x, y, zங்கிறது முழுக்களின் கணத்துக்குள்ள இருக்குது. x, y, z belongs to z. x plus 2y plus 3z equal to 42. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, x, y, z is greater than or equal to 0. 0க்கு அதிகமாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருக்குது. சரிங்களா? இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்ங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம கொடுத்துருக்க கணம் எஸ்ஸை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்குவோம். இப்போ எஸ்ங்கிறது அனைத்து x, y, z. x, y, zங்கிறது முழுக்கல்ல இருக்குது. x plus 2y plus 3z equal to 42 இருக்குது. மேலும் x, y, z வந்து 0க்கு அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ இருக்கிறது. x, y, z greater than or equal to 0 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இதில் x, y, z இந்த மூணோட மதிப்பும் 0க்கு சமமாகவோ அல்ல அதிகமாகவோ இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த x plus 2y plus 3z equal to 42ங்கிறது எப்படி மாற்றலாம்? நம்ம எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா x is equal to 42 minus 2y minus 3zன்னு ஆகும். அப்படிதானே? ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க? x is greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. x வந்து 0க்கு சமமாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தால் எக்ஸோட மதிப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம். 42 மைனஸ் 2y மைனஸ் 3zன்னு பார்த்தோம். அப்போ 42 மைனஸ் 2y மைனஸ் 3zங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். அப்படிதானே? அப்போ இதை மாற்றி எழுதணும்னா அப்போ 2y 3zையும் மைனஸில் இருக்கிறத அந்த சைடில் கொடுக்கணும்னு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2y மைனஸ் 3zங்கிறது ப்ளஸ் 3z ஆயிரும். 2y ப்ளஸ் 3z லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 42ன்னு ஆகும். இப்போ இந்த 2y plus 3z less than or equal to 42ங்கிற அசமன்பாட்டில் உள்ள z-ஓட மதிப்புகளை நம்ம ஆராய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். நமக்கு z greater than or equal to 0 அப்படிங்கிறது தெரியும். 2y plus 3z less than or equal to 42 அப்படிங்கிறது தெரியும். இப்போ z-ஓடைய ஒவ்வொரு மதிப்புக்கும் y-க்கு சாத்தியமான மதிப்புகள் என்னென்ன, அதோடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இசட்டோட மதிப்பை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, z equal to 0ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே 3zங்கிறது 0 ஆயிரும். அப்போ 2yங்கிறது 42க்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்போ 2y less than or equal to 42ன்னு ஆகும். இப்போ yங்கிறது less than or equal to 21. 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா வகுத்துட்டோம்னா 21ன்னு ஆயிரும். y less than or equal to 21ன்னு ஆயிரும். இப்போ yல எதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கு? 0லேருந்து 21 வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? yல 22 உறுப்புகள் இருக்குது. 0த்தையும் சேர்த்தா நமக்கு 22 உறுப்புகள் இருக்கும். அடுத்ததா z equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அசமன்பாடு எப்படி மாறும்? 2y plus 3 less than or equal to 42 அப்படின்னு ஆகும். அதாவது 2y plus 3 less than or equal to 42 அப்படின்னு ஆகும். இப்போ அந்த 3 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 2y less than or equal to 42 minus 3. 42லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 39. அப்போ 2y less than or equal to 39ன்னு இருக்கும்.
இப்போ y less than or equal to 39/2. 39 2ஆல அடிச்சோம்னா 19.5 நமக்கு கிடைக்கும். இப்போ y less than or equal to 19.5 கிடைக்குது. நமக்கு y ஓட மதிப்புகள்லாம் முழுக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 19.5க்கு சமமாவோ அல்ல அதுக்கு குறைவாகவோ இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் வரும்? 19 வரைக்கும் நமக்கு வரும். அப்போ y ஓட மதிப்பு 0லிருந்து 19 வரைக்கும் வரும். அப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 0த்தோட சேர்த்தா நமக்கு 20 உறுப்புகள் அதுல இருக்கும். அடுத்ததா z ஓட மதிப்பை 2ன்னு எடுத்துக்கிறோம். z equal to 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? 2y plus 6 less than or equal to 42. 2y plus 6 less than or equal to 42 ஆகும். இப்போ 2yங்கிறது less than or equal to 42 minus 6 ஆகும். இப்போ 2y less than or equal to 42 6 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். இப்போ 36. இப்போ 2y less than or equal to 36 அப்படின்னா yங்கிறது less than or equal to 18 அப்படின்னு ஆகும். இப்போ y வந்து 18க்கு கம்மியாவோ இல்ல 18க்கு சமமாவோ இருக்கலாம். அப்போ y ஓட மதிப்பு 0லிருந்து 18 வரை இருக்கும். அப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? yல 19 உறுப்புகள் இருக்கும். 0த்தோட சேர்த்து 19 உறுப்புகள் நமக்கு இருக்கும். அடுத்ததா z equal to 3ன்னு எடுத்துக்கிறோம், 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2y plus 9 less than or equal to 42 இருக்கும். இப்போ 2y less than or equal to 42 minus 9 ஆகும். இப்போ 2y less than or equal to 42லேருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 33. இப்போ 2y less than or equal to 33 ஆகும். அப்போ y less than or equal to 33/2. 33ங்கிறது 16.5 2ஆல அடிச்சோம்னா அப்போ y less than or equal to 16.5 ஆகும். இப்போ yங்கிறது 0லிருந்து 16 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா y வந்து 0த்தோட அதிகமா இருக்குது அல்லது சமமா இருக்குது. அதே மாதிரி 16.5க்கு குறைவாவோ அல்லது சமமாவோ இருக்குங்கிறதுனால yங்கிறது 0லிருந்து 16 வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அதுல 17. 16ஓட சேர்த்து மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 17. அடுத்ததா z equal to 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ z ஓட மதிப்பு 4ன்னு எடுக்கும்போது 2y plus 12 less than or equal to 42 ஆகும். இப்போ 2y less than or equal to 42 minus 12. 42லேருந்து 12 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 30. அப்போ 2y less than or equal to 30. அப்போ yங்கிறது less than or equal to 15ன்னு ஆயிரும். அப்போ y ஓட மதிப்பு 0லிருந்து 15 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ yல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 0லிருந்து 15ங்கிறப்போ மொத்தம் 16 உறுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி z ஓட ஒவ்வொரு மதிப்புக்கும் yன் சாத்தியமான மதிப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது ஒன்னொன்னா நம்ம பிரதியிட்டு பார்க்க முடியும். இப்போ z equal to 13ன்னு இருக்கும்போது y-ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? இப்போ z equal to 13 அப்படின்னா 2y-ங்கிறது 13 into 3. இப்போ 3 13 39. அப்போ 2y plus 39 less than or equal to 42 ஆகும். இப்போ 2y less than or equal to 42 minus 39 ஆகும். இப்போ 2y less than or equal to 42லேருந்து 39 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 3. இப்போ 2y less than or equal to 3 ஆகும். இப்போ y less than or equal to 3 2ஆல வகுத்தோம்னா 1.5. அப்போ y less than or equal to 1.5 ஆகும். இப்போ y ஓட மதிப்பு 0லிருந்து 1 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? அதுல 0 1 2 உறுப்புகள் தான். அப்போ 2 உறுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா z equal to 14 அப்படின்னு நம்ம போடும்போது இப்போ 2y plus 3 into 14 less than or equal to 42 ஆகும். இப்போ 2y plus 42 less than or equal to 42 ஆகும். இப்போ 2y less than or equal to 42 42 கழிச்சா 0. அப்போ 2y less than or equal to 0 ஆயிரும். அப்போ y less than or equal to 0. நமக்கு y வந்து greater than or equal to 0 தான் இருக்கிறதுனால அப்போ y equal to 0 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ y equal to 0 அப்போ yல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1. இப்போ zல ஆரம்பிச்சு z-ஓட மதிப்பு 0ல ஆரம்பிச்சு 14 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல y-உடைய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒண்ணா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 22 20 19 17 அப்படின்னு கடைசியா ஒரு உறுப்பு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ y-ஓட உறுப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா x வந்து நம்ம 0ன்னு ஆல்ரெடி நம்ம 0ன்னு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
அதை எடுத்துக்கிட்டோம். எக்ஸுங்கிறது 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இசட்டோடைய ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒய்யில் உள்ள சாத்தியமான மதிப்பு என்னென்ன, எத்தனை, அதோடைய எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த ஒய்யோடைய சாத்தியமான மதிப்புகளுக்கு நம்ம இசட்டையும் எக்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கணம் எடுத்துக்கோம். கணம் ஒவ்வொன்றா கிடைக்கும். அப்போ இசட்டு 0, எக்ஸ் 0 அப்படின்னா ஒய்க்கு 22 சாத்தியமான மதிப்புகள் இருக்கு. அப்போ எஸ் கணத்துடைய 22 உறுப்புகள் இருக்கும். அதே போல எக்ஸ் வந்து 0, இசட்டுங்கிறது 14ங்கிறப்போ ஒய்யுடைய சாத்தியமான உறுப்புகள் எத்தனை? ஒரே ஒரு உறுப்பு, 0ங்கிற ஒரே ஒரு உறுப்பு இருக்கு. இப்போ இதுதான் இப்போ கிடைச்ச உறுப்புகளோட எண்ணிக்கையை எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். இப்போ எஸ்ங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைங்கிறது ஒய்யோடைய உறுப்புகளின் எண்ணிக்கையே கூட்டினா கிடைக்கும். அப்போ 22 + 20 + 19 + 17 + 16 + 14 + 13 + 11 + 10 + 8 + 7 + 5 + 4 + 2 + 1. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது கணத்தில் உள்ள உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 169. அப்போ எஸ்ங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 169. வினா 2. இது 6 ஏப்ரல் 2023 ஷிஃப்ட் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. 100 நபர்கள் கொண்ட குழுவில் 75 நபர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள், 40 நபர்கள் இந்தி பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் 2 மொழிகளில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது பேசுகிறார்கள். ஆங்கிலம் மட்டும் பேசும் நபர்களின் எண்ணிக்கை ஆல்பா ஆகவும் இந்தி மட்டும் பேசும் நபர்களின் எண்ணிக்கை பீட்டா ஆகவும் இருந்தால் 25 × பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் + ஆல்பா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் = ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என்ற நீள்வட்டத்தின் மைய தொலைத்தகவு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. √129/12, பி √117/12, சி √119/12, டி 3√15/12. இதில் எது சரியான ஆப்ஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க மொத்த நபர்கள் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? 100ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது போக 2 மொழியும் பேசும் நபர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலம் மற்றும் இந்தி ரெண்டும் பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை கொடுத்துருக்குறாங்க. மூணாவதா எதுவும் அது பேசாத நபர்கள்ங்கிறது இல்லை. 2ல் ஏதாவது ஒரு மொழியாவது அவங்க பேசுகிறாங்க. அப்படிங்கிறதுனால அனைத்து கணங்கிறதே இந்த 2ஐயும் சேர்த்த கணம் தான். ஓ இ சேர்ப்பு ஹச், ஈங்கிறது ஆங்கிலம் பேசுபவர்கள், ஹச்ங்கிறது ஹிந்தி பேசுபவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இ சேர்ப்பு ஹச்ங்கிறோடைய எண்ணிக்கை எவ்வளவு? 100. இப்போ என் ஆஃப் இ சேர்ப்பு ஹச்ங்கிறது 100. அடுத்ததா ஆங்கிலம் பேசும் நபர்களின் எண்ணிக்கை எத்தனை? 75. இப்போ என் ஆஃப் இங்கிறது 75. ஹிந்தி பேசும் நபர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க? 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஹச்ங்கிறது 40. நமக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், வாய்ப்பாடு நமக்கு தெரியும். இப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பின்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி = என் ஆஃப் ஏ + என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்றது. நமக்கு இங்கே வெட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வாய்ப்பாட்டை சூத்திரத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். நமக்கு தெரிந்த மாதிரி எப்படி எழுதுகிறோம்? என் ஆஃப் இ வெட்டு ஹெச் = என் ஆஃப் இ + என் ஆஃப் ஹெச் மைனஸ் என் ஆஃப் இ சேர்ப்பு ஹெச் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம பிரதிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? என் ஆஃப் இ வெட்டு ஹெச் = என் ஆஃப் இங்கிறது 75 ப்ளஸ் என் ஆஃப் ஹெச்ங்கிறது 40 மைனஸ் என் ஆஃப் இ சேர்ப்பு ஹெச்ங்கிறது 100. 75 + 40 - 100 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 75 40 கூட்டினா 115, 115 - 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து
n of e வெட்டு hங்கிறது 15. 115ல இருந்து 100 கழிச்சா 15. அப்போ n of e வெட்டு hங்கிறது 15. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிலம் மட்டும் பேசுபவர்களின் எண்ணிக்கை, அதே மாதிரி இந்தி மட்டும் பேசுபவர்களின் எண்ணிக்கை. அப்படிதான் அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிலம் மட்டும் அப்படின்னா ரெண்டும் பேசுறவங்களுடைய எண்ணிக்கையில இருந்து ஆங்கிலம் பேசுபவர்களின் எண்ணிக்கையை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் மட்டும் பேசுபவர்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப ரெண்டும் பேசுறவங்க எண்ணிக்கை நமக்கு இல்லாததுனாலதான் நம்ம இ வெட்டு ஹெச் கண்டுபிடிச்சோம். இப்ப இ வெட்டு ஹெச்ங்கிறது ஆங்கிலம் மற்றும் இந்தி பேசுபவர்களின் எண்ணிக்கை, ரெண்டு மொழிகளும் பேசுபவர்களின் எண்ணிக்கை. அப்போ நம்ம இப்ப கண்டுபிடிக்கக்கூடியது ஆங்கிலம் மட்டும் பேசுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இந்தி மட்டும் பேசுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க அடுத்ததை நம்ம கண்டுபிடிப்போம். ஆங்கிலம் மட்டும் பேசும் நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்பா எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிலம் மட்டும் பேசும் நபர்களின் எண்ணிக்கை ஆல்பாங்கிறது என்னவா இருக்கும், ஆங்கிலம் பேசும் நபர்களின் எண்ணிக்கையிலிருந்து 2 மொழிகளையும் பேசும் நபர்களின் எண்ணிக்கையை கழிச்சா ஆங்கிலம் மட்டும் பேசும் நபர்களின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். இப்போ ஆல்பா ஈக்குவல் டு என் ஆஃப் இ மைனஸ் என் ஆஃப் இ வெட்டு ஹெச் இது போட்டோம்னா நமக்கு ஈக்குவல் டு 75. ஆங்கிலம் பேசுபவர்களின் எண்ணிக்கை 75 மைனஸ் இரண்டும் பேசுபவர்களின் எண்ணிக்கை 15. அப்போ 75 மைனஸ் 15னா ஆல்பாங்கிறது நமக்கு 60ன்னு கிடைக்குது. அதே போல இந்தி மட்டும் பேசுபவ நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னா பீட்டா ஈக்குவல் டு என் ஆஃப் ஹெச், ஹிந்தி பேசுபவர்களின் எண்ணிக்கை மைனஸ் என் ஆஃப் இ வெட்டு ஹெச், 2 மொழிகளையும் பேசுபவர்களின் எண்ணிக்கை. அப்போ ஈக்குவல் டு 40 மைனஸ் 15. இப்போ 40லேருந்து 15 கழிச்சா நமக்கு 25ன்னு கிடைக்கும். இப்போ பீட்டா ஈக்குவல் டு 25 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆல்பா வேல்யூ 60, பீட்டா வேல்யூ 25ன்னு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஆல்பாவும் பீட்டாவையும் வச்சு நம்ம நீள்வட்டத்துடைய சமன்பாட்டில் பிரதியிட்டு நம்ம அதனுடைய மைய தொலைத்தொலைவு என்னங்கிறத கண்டுபிடிப்போம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆல்பா ஈக்குவல் டு 60, பீட்டா ஈக்குவல் டு 25. அப்புறம் நீள்வட்டத்தின் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, 25 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கலப்பு வடிவமாக இருக்குது. இதை திட்ட வடிவமாக மாற்றுறோம். முதல்ல நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஆல்பாவோட மதிப்பையும் பீட்டாவோட மதிப்பையும் நம்ம பிரதியிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க நீள்வட்டத்தோட சமன்பாடு அப்படியே எழுதிக்கிட்டு அதை நம்ம திட்ட வடிவத்துக்கு எப்படி மாற்றலாம்னு பார்ப்போம். 25ஆல உள்ள பெருக்கிக்குவோம். இப்போ 25 பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஆல்பா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு மாறும். இப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரால ரெண்டு சைட்லையும் நம்ம வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், முதல்ல இருக்கிற பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகி கீழே ஆல்பா ஸ்கொயர் ஆகும். ரெண்டாவதுல ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் ஆகி பீட்டா ஸ்கொயர் கீழே வரும். ஈக்குவல் டு 1ன்னு ஆயிரும். அதாவது 25 எக்ஸ் ஸ்கொயர் பை ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 25 ஒய் ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஆல்பா பீட்டா ரெண்டோட மதிப்பையும் நம்ம பிரதி எழுதுவோம். ஆல்பாவோட மதிப்புன்னா 60, பீட்டாவோட மதிப்பு 25. அப்போ இந்த சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25 எக்ஸ் ஸ்கொயர் பை 60 ஸ்கொயர் பிளஸ் 25 ஒய் ஸ்கொயர் பை 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். கீழே உள்ள 60 ஸ்கொயரை 60 இன்ட்டு 60ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 25 ஸ்கொயரை 25 இன்ட்டு 25ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே 25 எக்ஸ் ஸ்கொயர் பை 60 இன்ட்டு 60ன்னு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் 25 ஒய் ஸ்கொயர் பை 25 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ மேலே உள்ள 25யும் கீழே உள்ள 60 இன்ட்டு 60ஐயும் நம்ம அடிக்க போகிறோம். அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 25 5 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். ஒரு 5 வச்சு ஒரு 60ஐயும் இன்னொரு 5 வச்சு இன்னொரு 60ஐயும் அடித்தா கீழே 12 இன்ட்டு 12ன்னு ஆயிரும். அடுத்ததில் 25யும் 25யும் நம்ம அடிச்சிட்டோம்னா கீழே 25 மட்டும்தான் இருக்கும். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் பை 12 இன்ட்டு 12 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 25 5 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை
12 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது எந்த வடிவத்தில் இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வடிவத்தில் நமக்கு இருக்குது. இதுதான் நீள்வட்டத்தினுடைய திட்ட சமன்பாடு. நீள்வட்டத்தின் திட்ட சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தது அப்படின்னா மைய தொலைத்தகவு E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? மைய தொலைத்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதில் நம்ம பிரதியிட்டோம்னா ஏ என்ன பி என்னன்னு பிரதியிட்டு நம்ம மைய தொலைத்தகவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நீள்வட்டத்தின் திட்ட சமன்பாடு என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இதுல இருந்து ஏ ஸ்கொயர் என்ன நமக்கு 12 ஸ்கொயர், பி ஸ்கொயர் என்ன 5 ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயரோடைய பி ஸ்கொயரோட வேலையை மைய தொலைத்தகவு ஃபார்முலால போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் 5 ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயருங்கிறது 25, 12 ஸ்கொயருங்கிறது 144. இப்போ 25 பை 144 இருக்கும். இப்போ அதை உள்ள குறுக்கு பெருக்கல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144 மைனஸ் 25 பை 12 ஸ்கொயர். கீழே உள்ளதை நம்ம வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம், 12 ஸ்கொயர் அப்படின்னே வச்சுக்குவோம். சரிங்களா? 144 இருந்து 25 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 119. அப்போ E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 119 பை 12 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ரூட்டுக்குள்ள இருந்து 12 ஸ்கொயரை வெளியெடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அப்போ E என்னவா மாறும்? E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 119 பை 12ன்னு மாறும். இது நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது? சி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இப்போ கொடுத்துருக்க நீள்வட்டத்தினுடைய மைய தொலைத்தகவு E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 119 பை 12. வினாயன் 3. இது 10 ஏப்ரல் 2023 ஷிஃப்ட் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. S is equal to அனைத்து n belongs to Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது ஒரு முழுக்கள் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Zங்கிறது முழுக்கள் எண், இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுக்கள் எண். அப்போ என்னங்கிறது ஒரு முழுக்கள் எண்ணா இருக்குது. ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க, மட்டு அதாவது அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 அது வந்து 6க்கு குறைவா இருக்குது, லெஸ் தென் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு டேஷ் எத்தனை அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எஸ்ங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு அனைத்து n இன் Z மாடுலஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 இது லெஸ் தென் 6 எழுதிக்கிறோம். இப்போ அந்த கட்டுப்பாடை திரும்ப எழுதுறோம். ஸோ அதுலேருந்து இந்த கட்டுப்பாடு என்னன்னு கொடுத்துருக்கு? மாடுலஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 லெஸ் தென் 6, 6க்கு குறைவா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடுலஸ் லெஸ் தென் 6 அப்படின்னு இருக்குது. இதுதானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 மதிப்புங்கிறது மைனஸ் 6க்கும் பிளஸ் 6க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மைனஸ் 6 லெஸ் தென் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 லெஸ் தென் 6 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது மைனஸ் 6க்கும் பிளஸ் 6க்கும் நடுவில் இந்த n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 வேல்யூ மதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த மாடுலஸ் லெஸ் தென் இருந்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்தாலும் கிரேட்டர் தென் இருந்தாலும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்தாலும் மாடுலஸ்குள்ள இருந்ததுன்னா எந்த நம்பர் இருக்குதோ அதோடைய குறை மதிப்பிற்கும் மிகை மதிப்பிற்கும் இடையில அதோடைய மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எழுத முடியும். அப்போ இதுல இருந்து
என்ன தெரியுது? -6 லெஸ் தென் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 லெஸ் தென் 6 அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த கட்டுப்பாட்டை ரெண்டா பிரிக்க முடியும். எப்படி? -6 லெஸ் தென் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19. இன்னொன்னு n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 லெஸ் தென் 6 அப்படின்னு ரெண்டு கண்டிஷனா பிரிக்க முடியும். அப்படிதானே? இப்போ மொத கண்டிஷன்ல ரெண்டு பக்கமும் 6 நம்ம கூட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இடது பக்கத்துல இருக்கிற -6 கூட +6 கூட்டினா 6 - 6ங்கிறது 0 ஆயிரும். இப்போ 0 லெஸ் தென் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 பிளஸ் 6 25. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன்ல நம்ம 6 கழிக்கிறோம். கழிச்சா என்ன ஆகும்? n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 19 மைனஸ் 6. 19 மைனஸ் 6ங்கிறது 13 ஆயிரும். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 13 லெஸ் தென் 6 மைனஸ் 6 0. சரிங்களா? இப்போ நமக்கு இரண்டு இருபடி பல்லுறுப்புக்கோவை நமக்கு கிடைச்சிருக்குது. அப்படிதானே? n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25ங்கிற ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதே மாதிரி n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 13ங்கிற பல்லுறுப்புக்கோவை. இப்போ ரெண்டையும் காரணிப்படுத்தணும். இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்று ஒன்றா காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25ங்கிற பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்குவோம். இப்போ இதை I முறையில் காரணிப்படுத்த போகிறோம். அப்போ ஐங்கிற வடிவத்தை போட்டுக்கிட்டு அதில் மேலே என்ன போடணும்? கடைசியாக இருக்கிற ப்ளஸ் 25 அதோடைய அந்த குறியோட சேர்த்து போடணும். ப்ளஸ் 25 கீழே நடுவில் இருக்கிற -10 இந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இரண்டு எண்களை பெருக்குனா நமக்கு ப்ளஸ் 25 கிடைக்கணும், கூட்டுனா -10 கிடைக்கணும். அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு எண்களும் என்னவா இருக்கணும்? குறை எண்ணா இருக்கணும். நெகட்டிவ்ல இருந்தாதான் எப்படி இருக்கும்? கூட்டுனா நமக்கு நெகட்டிவ் நம்பர் -10ங்கிறது கிடைக்கும். நெகட்டிவ் ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் கிடைக்கும். அப்போ 25 எப்பெல்லாம் கிடைக்கும்? 25ங்கிறது 1 × 25, 5 × 5, 25 × 1 இந்த 3 வகையில நமக்கு 25 கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பரும் மைனஸா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1 × 25 -1 -25னா பிளஸ் 25 பெருக்குனா, கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்குது? -1 -25 -26ன்னு கிடைக்குது. ஆனா நமக்கு 10 வேணும், -10 வேணும். அப்போ 1 25ம் வராது. அப்போ இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? 5. அப்போ -5 × -5 பிளஸ் 25, -5 -5யும் கூட்டுனா -10. சரிங்களா? அப்போ நமக்கு பெருக்குனா 25 பிளஸ் 25ம் கூட்டினா -10 கிடைக்கிற எண்கள் என்னது? -5 இன்ட்டு -5 -5 அப்போ அந்த ரெண்டையும் கீழே எழுதிக்கிறோம். -5 -5 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு கீழே நம்ம n அதை எழுதிக்கிறோம். இங்க ஒரு எண்ணு, அங்க ஒரு எண்ணு, ரெண்டு எண்ணையும் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25 காரணி என்னன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. என்னது? இந்த n மைனஸ் 5 பெருக்கல் n மைனஸ் 5. இப்போ அதை இப்படி எழுதிக்கலாம். n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25 ஈக்குவல் டு n மைனஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 5. சரிங்களா? இப்போ ஒரு அசமன்பாடுக்கு நம்ம காரணி கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானே? அப்போ 0 லெஸ் தென் n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 25ங்கிறது n மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 0 லெஸ் தென் n மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 13 லெஸ் தென் 0 அப்படிங்கிற இதுல இருக்கிற பல்லுறுப்புக்கோவை n ஸ்கொயர் மைனஸ் 10n பிளஸ் 13 நம்ம காரணிப்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ கடைசியா இருக்கிறது 13. 13ங்கிறது பகா எண்ணுங்கிறதுனால அதனுடைய காரணி என்னவா இருக்கும்? 1
13 இந்த ரெண்டு தான் அதோடைய காரணியா இருக்கும். அப்போ இப்போ இந்த ரெண்டுக்கும் நமக்கு குறை எண்ணா இருந்தால் தான் +13 கிடைக்கும். அப்போ -1 × -13ங்கிறது +13. ஆனால் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? -14 கிடைக்கும். அப்போ இதை I முறையில் நம்ம காரணிப்படுத்த முடியாது. அப்போ இருபடி சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்ற சூத்திரத்தின் மூலம் நம்ம இதுக்கு காரணியை கண்டுபிடிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ax² + bx + c = 0 அப்படிங்கிற இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு காண்பதற்கான சூத்திரம் என்னன்னா x = -b ± √b² - 4ac / 2a அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம தீர்வு காண முடியும். இப்போ n² - 10n + 13 = 0ங்கிற இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு என்னவா இருக்குன்னா, இங்கே ஏக்கு பதில் 1 இருக்கு, பிக்கு பதில் -10 இருக்கு, சிக்கு பதில் +13 இருக்கு. அப்போ n = -b மைனஸ் ஆஃப் -10 அப்போ +10 அப்போ +10 ± √b²ங்கிறது 10² மைனஸ் 4 × a வந்து 1 × 13 அப்போ 4 × 1 4 × 13 by 2 × a அப்போ 2 × 1 என்னது 2 சரிங்களா. அப்போ n = 10 ± √10² மைனஸ் 4 × 13/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரூட்டுக்குள்ள 10² இருக்கு. அப்போ 10² 10 × 10 100 மைனஸ் 4 × 13 52. அப்போ ரூட்டுக்குள்ள 100 மைனஸ் 52 அப்படின்னு மாறும். அப்போ n = 10 ± √100 மைனஸ் 52/2 அப்படின்னு மாறும். 100லேருந்து 52 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். அப்போ ரூட்டுக்குள்ள 48 ஆயிரும். அப்போ n = 10 ± √48/2 அப்படின்னு மாறும். ரூட்டுக்குள்ள இருக்கிற 48 எப்படி எழுதலாம்? 16 × 3 எழுதலாம். 3 16 48. இப்போ 16 × 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ n = 10 ± √16 × 3/2 அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். ரூட்டுக்குள்ள இருந்து 16 நம்ம வெளியே எடுக்கிறோம். 16ங்கிறது 4² அப்போ ஒரு 4 வெளியில வந்துடும். அப்போ n = 10 ± 4√3/2ன்னு ஆகும். இப்போ 2ஆல வகுத்தா என்ன ஆகும்? 10 2ஆல வகுத்தா 5 ஆகும். 4 2ஆல வகுத்தா 2ன்னு ஆகும். அப்போ n = 5 ± 2√3ன்னு மாறும். அப்போ அந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வு என்ன? n = 5 - 2√3 அல்லது n = 5 + 2√3 சரிங்களா. இப்போ அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்தா நமக்கு ஏற்கனவே n - 5 2 > 0 இருக்கு. மற்றும் இப்போ என்னுடைய மதிப்பு எதுக்கும் இடையில நம்ம பார்த்துருக்கோம். 5 - 2√3க்கும் 5 + 2√3க்கும் இடையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ முதல் கண்டிஷன்ல n - 5 2 > 0 இருக்கு. அப்போ இது 0வோட அதிகமாக இருக்கணும்னா n என்னவா இருக்கக்கூடாது? 5ஆ இருக்கக்கூடாது. n ஏற்கனவே நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்? இசட்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ n இசட்டுக்குள்ளே இருக்கும். 5ஐ விட்டுட்டு மீதி உள்ள எண்ணா இருக்கும். அப்போ n belongs to z - 5 மற்றும் இப்போ √2√3ங்கிறது 3.46 அதோட மதிப்பு. அப்போ 5 - 3.46 n < 5 + 3.46 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 5லேருந்து 3.46 கழிச்சா கிடைக்கிறது 1.54. 5 கூட 3.46 கூட்டினா 8.46. அப்போ n belongs to z - 5 மற்றும் 1.54 n < 8.46 அப்படின்னு மாறும். எண்ணுங்கிறது முழுக்கள் என்னன்னு தெரியும். அப்போ தசம எண்கள் அதுக்குள்ள இருக்காது. அதனால இப்போ எண்ணுங்கிறது 1.54 விட அதிகமாகவும் 8.46 விட குறைவாகவும் இருக்கிற முழுக்கள் எண்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2லேருந்து 8 வரை. அப்போ n =
2 3 4 5 6 7 8 இந்த எண்கள் எல்லாம் n-க்குள்ள இருக்கும். அப்போ n belongs to z minus 5 மற்றும் n equal to set of all 2 3 4 5 6 7 8 சரிங்களா? எஸ்ங்கிற கணங்கள் என்னவா இருக்கும்? இந்த இரண்டு கணங்களுக்கும் உள்ள வெட்டாக இருக்கும். அப்ப s is equal to அனைத்து n belongs to z minus 5 வெட்டு கணம் 2 3 4 5 6 7 8 இந்த ரெண்டுக்கும் உள்ள வெட்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். வெட்டுனாலே நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு கணத்திலும் உள்ள பொதுவான உறுப்புகள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு கணத்திலையும் உள்ள பொதுவான உறுப்புகள் என்னெல்லாம்? 2 3 4 5 வராது, 6 7 8 இந்த 6 உறுப்புகள். 5 தவிர மீதி இருக்கிற 6 உறுப்புகளை நம்ம எழுதிக்கலாம். அப்ப s is equal to 2 3 4 6 7 8. இப்ப sங்கிற கணத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை n of s எவ்வளவு? 6. சரிங்களா? அப்போ நமக்கு கொடுத்துக்கக்கூடிய sங்கிற கணத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் 6. வினா எண் 4. இது 11 ஏப்ரல் 2023 ஷிஃப்ட் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு அமைப்பு A நிகழ்வில் 48 பதக்கங்களையும் B நிகழ்வில் 25 பதக்கங்களையும் C நிகழ்வில் 18 பதக்கங்களையும் வழங்கியது. இந்த பதக்கங்கள் மொத்தம் 60 நபர்களுக்கு வழங்கப்பட்டு 3 நிகழ்விலும் 5 நபர்கள் மட்டுமே பதக்கங்களை பெற்றனர் என்றால் 3 நிகழ்வில் சரியாக 2 நிகழ்வில் எத்தனை நபர்கள் பதக்கங்களை பெற்றனர் அப்படிங்கறதான் கேள்வி. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அமைப்பு A நிகழ்வில் 48 பதக்கங்களையும் B நிகழ்வில் 25 பதக்கங்களையும் C நிகழ்வில் 18 பதக்கங்களையும் வழங்கியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ A ல உள்ள எண்ணிக்கை எத்தனை? 48. அப்ப n of Aங்கிறது 48, n of B 25, n of C 18. அடுத்ததா இந்த பதக்கங்கள் மொத்தம் 60 நபர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? 60 நபர்கள். அப்போ 3 நிகழ்விலும் சேர்த்து வழங்கப்பட்ட பதக்கங்கள் எத்தனை? 60. அப்படிதானே? அப்போ n of A சேர்ப்பு B சேர்ப்பு Cங்கிறது 60. அடுத்ததா 3 நிகழ்விலும் சேர்த்து எத்தனை நபர்கள் பதக்கம் பெற்றனர்? 5 நபர்கள் பதக்கம் பெற்றனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 நிகழ்விலும் 5 நபர்கள் மட்டுமே பதக்கங்களை பெற்றனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன? A வெட்டு B வெட்டு Cங்கிறது எத்தனை? 5. கேட்டிருக்க கேள்வி என்ன? சரியாக 2 நிகழ்வில் எத்தனை நபர்கள் பதக்கங்களை பெற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம குறைந்தது 2 நிகழ்விலாவது பதக்கங்களை பெற்றவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 நிகழ்வில் மட்டும் பதக்கங்களை பெற்றவர்கள் எத்தனை பேருங்கிறத அடுத்தது கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச சூத்திரம் என்னது? n of A சேர்ப்பு B சேர்ப்பு C equal to n of A plus n of B plus n of C minus n of A வெட்டு B minus n of B வெட்டு C minus n of C வெட்டு A plus n of A வெட்டு B வெட்டு C. இதிலிருந்து நம்ம குறைந்தது 2 பதக்கங்களையாவது பெற்றவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது குறைந்தது 2 பதக்கங்களையாவது பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது n of A வெட்டு B plus n of B வெட்டு C plus n of C வெட்டு A இந்த மூணையும் சேர்த்தா அது கிடைக்கும். இப்போ அதோடைய மதிப்பு மற்ற மதிப்பெல்லாம் பிரதியிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். n of A சேர்ப்பு B சேர்ப்பு Cங்கிறது 60. இப்போ 60 ஈக்குவல் டு n of Aங்கிறது 48 பிளஸ் n of Bங்கிறது 25 பிளஸ் n of Cங்கிறது 18 மைனஸ் n of A வெட்டு B மைனஸ் n of B வெட்டு C மைனஸ் n of C வெட்டு A பிளஸ்
n ஆஃப் a வெட்டு b வெட்டு cங்கிறது 5. சரிங்களா? இதுல இருந்து நமக்கு குறைந்தது 2 பதக்கங்களையாவது பெற்றவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு 36ன்னு கிடைக்குது. அதாவது n ஆஃப் a வெட்டு b பிளஸ் n ஆஃப் b வெட்டு c பிளஸ் n ஆஃப் c வெட்டு a ஈக்குவல் டு 36 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்ததான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சரியாக 2 நிகழ்வில் பதக்கங்களை பெற்றவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியாக 2 நிகழ்வில் அப்படின்னா நமக்கு தெரியும் குறைந்தது 2 நிகழ்வில்ங்கிறது 36ன்னு நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ n ஆஃப் a வெட்டு bங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? n ஆஃப் a வெட்டு b வெட்டு cங்கிறது இருக்கு. அதே மாதிரி n ஆஃப் b வெட்டு cலையும் n ஆஃப் a வெட்டு b வெட்டு c இருக்குது. n ஆஃப் c வெட்டு a லையும் n ஆஃப் a வெட்டு b வெட்டு c இருக்குது. இப்போ மூணுலயுமே n ஆஃப் a வெட்டு b வெட்டு cங்கிறது இருக்குது. அப்படிங்கிறப்போ அது ஒவ்வொன்றில இருந்து நம்ம கழிச்சோம்னா எத்தனை தடவை கழிக்கணும்? 3 தடவை கழிக்கணும். அப்போ இதுல இருந்து 3 தடவை n ஆஃப் a வெட்டு b வெட்டு c கழிச்சா நமக்கு சரியாக 2 பதக்கங்களை பெற்றவர்களின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். அப்போ சரியாக 2 பதக்கங்களை பெற்றவர்கள் அப்படின்னா n ஆஃப் a வெட்டு b பிளஸ் n ஆஃப் b வெட்டு c பிளஸ் n ஆஃப் c வெட்டு a மைனஸ் 3 முறை n ஆஃப் a வெட்டு b வெட்டு c. இதுல இருந்து நமக்கு கிடைக்கும். இதுல அதோட மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 36 மைனஸ் 3 பெருக்கல் 5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 3 பெருக்கல் 5ங்கிறது 3 5 15. இப்போ 36 மைனஸ் 15 இதோட மதிப்பு என்ன? 36ல இருந்து 15 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 21. அப்போ சரியாக 2 பதக்கங்களை மட்டும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 21. வினா எண் 5. இது 11 ஏப்ரல் 2023 ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொடுத்திருக்கிறது S ஈக்குவல் டு இயல் எண்களின் கணம். அதுல nங்கிற உறுப்பு இருக்கு. n என்ற உறுப்பானது இயல் எண்களின் கணத்துல இருக்குது. மேலும் n வந்து 10ற்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ 100க்கு சமமாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10லிருந்து 100 வரை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் 3ன் அடுக்கு n 3ன் அடுக்கு n மைனஸ் 3 என்பது 7ன் மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க 2 கண்டிஷன் இருக்குது. nங்கிறது 10லிருந்து 100 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3ன் அடுக்கு n மைனஸ் 3 அப்படிங்கிறது 7னுடைய மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் நிறைவு செய்யக்கூடிய உறுப்புகள் தான் எதுல இருக்குது? எஸ்ல இருக்குது. அப்போ எஸ் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறதா கேள்வி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற கணத்தை அப்படியே எழுதிக்குவோம். எஸ்ங்கிறது அனைத்து n என்பது இயலெண்களின் உறுப்பு. n-னுடைய மதிப்பு 10 முதல் 100 வரை மற்றும் 3ன் அடுக்கு n மைனஸ் 3 என்பது 7ன் மடங்கு அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். 3ன் அடுக்கு n மைனஸ் 3 என்பது 7ன் மடங்கு அப்படின்னா 3ன் அடுக்கு n மைனஸ் 3ங்கிற மதிப்பு வந்து 7ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்கும். அதை மட்டு கணத்துல எப்படி எழுத முடியும்? 3ன் அடுக்கு n மைனஸ் 3 சர்வசமம் 0 மட்டு 7 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அதாவது 3ன் அடுக்கு n மைனஸ் 3ங்கிறது 7ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் 0 போட்டிருக்கோம். 3ன் அடுக்கு n மைனஸ் 3 சர்வசமம் 0ங்கிறது 7ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் மாற்றி எழுதணும் அப்படின்னா 3ன் அடுக்கு n சர்வசமம் 3 மட்டு 7 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அடுத்ததா n வந்து இருக்கும் இடைவெளி என்ன? என்னென்ன உறுப்புகள்லாம் எந்த இடைவெளிக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். nங்கிறது இயலெண்களின் கணத்துக்குள்ள இருக்குது.
இப்போ இயலன்களுடைய ஒரு உறுப்பு அப்படிங்கிறதுனால எண்ணுக்கு நம்ம 1, 2, 3ங்கிறத மதிப்புகளை நம்ம பிரதியிட முடியும். இப்போ ஒன்னொன்னா நம்ம பிரதியிட்டு அதோடைய மதிப்பு என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணின் மதிப்பு 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3/1 சர்வசமம் 3 அப்படின்னா 3/1ங்கிறது 3 சரிதானே? மட்டு 7 இதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்லை. இப்போ 3/1ங்கிறது 3க்கு சர்வசமமாக தான் இருக்கும். மட்டு 7 இப்போ 7ஆல் அது வகுப்படுமா? வகுப்படாது. இப்போ மீதி 3 அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 3/2 இப்போ 3/2ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர் 3 இன்ட்டு 3 3 9. இப்போ 3/2ங்கிறது எதற்கு சமம்? 9க்கு சமம். 9ங்கிறது 7ஆல வகுப்படுமா? வகுப்படும். அப்போ 9ஐ 7ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 2 மீதி 2ஆ கிடைக்கும். அப்போ 3/2 சர்வசமம் 9 அது சர்வசமம் 2 மட்டு 7 அப்படின்னு ஆகும். அடுத்ததா எண்ணுக்கு பதில் 3 பிரதியிடும் போது 3/3ங்கிறது 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 9 9 27. அப்போ 3/3 சர்வசமம் 27. 27 7ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 6 கிடைக்கும். அப்போ சர்வசமம் 6 மட்டு 7 அப்படின்னு ஆகும். அடுத்ததா எண்ணுக்கு பதில் 4 பிரதியிடும் போது 3/4 3/4 எதுக்கு சமமா இருக்கும்? 27 பெருக்கல் 3க்கு சமமாக இருக்கும். இப்போ 3 27 81. இப்போ 3/4 சர்வசமம் 81. 81 7ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 4 கிடைக்கும். அப்போ சர்வசமம் 4 மட்டு 7 அப்படின்னு ஆகும். அடுத்ததா எண்ணுக்கு பதில் 5ன்னு போட்டோம் அப்படின்னா 3/5 3/5ங்கிறது 81 இன்ட்டு 3. இப்போ 81 3ஆல பெருக்குனா 243. இப்போ 3/5ங்கிறது 243க்கு சர்வசமமாக இருக்கும். இதை 7ஆல வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி 5. அப்போ சர்வசமம் 5 மட்டு 7ன்னு கிடைக்கும். அடுத்ததா எண்ணுக்கு பதில் 6ன்னு நம்ம போடும்போது 3/6ங்கிறது 243 3ஆல பெருக்கிறதுக்கு கிடைக்கும். இப்போ 243 பெருக்கல் 3ங்கிறது 729. 3/6 சர்வசமம் 729. இதை 7ஆல வகுத்தா மீதி 1 கிடைக்கும். இப்போ சர்வசமம் 1 மட்டு 7ன்னு கிடைக்கும். அடுத்ததா எண்ணுக்கு பதில் 7ன்னு நம்ம பிரதியிடும் போது 3/7 இது 729 3ஆல பெருக்கிறது சமமா இருக்கும். 3ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2187 கிடைக்கும். இப்போ 3/7 சர்வசமம் 2187. இதை 7ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி 3 சர்வசமம் 3 மட்டு 7ன்னு கிடைக்கும். இப்போ மறுபடியும் நமக்கு பாருங்க. இப்போ 3/7ங்கிறது 3/1க்கு சமமாக இருக்கு 7ஆல வகுப்படும் போது. அப்படிதான் அங்கேயும் 3 மட்டு 7 இங்கேயும் 3 மட்டு 7. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே திரும்ப திரும்ப வரக்கூடியதா இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து என்னுடைய மதிப்பு என்னவா இருக்குது? எண்ணுங்கிறது சர்வசமம் 1 மட்டு 6 அப்படின்னு இருக்குது. ஏன்னா 3/7ங்கிறதும் 3/1ங்கிறதும் சமமாக இருக்கு. இப்போ 3/1லிருந்து 6 வரைக்கும் கிடைக்கிற மதிப்புகள் தான் 3/7க்கு அப்புறம் திரும்ப திரும்ப மாறி மாதிரி வரப்போகுது. அப்போ என்னுடைய மதிப்பு n சர்வசமம் 1 மட்டு 6 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எண்ணுங்கிறத 6ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி 1ன்னு தெரியுது. அப்போ 6ன் மடங்கோடு 1 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது n இருக்கும். இப்போ இதுல இருந்து n சர்வசமம் 6k + 1 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். கேங்கிறது இயலெண்களுடைய கணத்துல இருந்து இருக்குது. எண்ணுடைய மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும் 10 முதல் 100 வரை. இதையே கொஞ்சம் மாத்தி எழுதுனா எப்படி எழுதலாம்? 10 ≤ 6k + 1 ≤ 100. இங்க கேங்கிறது இயலெண்களின் கணத்துல இருக்குது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ 10 less than or equal to 6k plus 1 less than or equal to 100. இங்கே கேங்கிறது இயலெண்களின் கணம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இப்போ ரெண்டு பக்கமும் 1 கழிச்சோம் அப்படின்னா 9 less than or equal to 6k less than or equal to 99. இங்கே கேங்கிறது இயலெண்களின் கணம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 3ஆல மொத்தமா வகுக்க போறோம். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 3ஆல வகுத்தா 3, 6 3ஆல வகுத்தா 2, அப்ப 2k, 99 3ஆல வகுத்தா 33. இப்போ நமக்கு கிடைக்கிறது 3 less than or equal to 2k less than or equal to 33. இங்க கேங்கிறது இயலெண்களின் கணமா இருக்கு. அடுத்ததா மொத்தத்தையும் 2ஆல வகுக்க போறோம். அப்போ 3/2 less than or equal to k less than or equal to 33/2 அப்படின்னு ஆகும். கேங்கிறது இயலெண்களின் கணத்துல இருக்குது. 3/2 உடைய மதிப்புங்கிறது 1.5, 33/2 உடைய மதிப்புங்கிறது 16.5. கேங்கிறது இயலெண்களுங்கிறதுனால இப்போ 1.5 விட அதிகமானா அது 2, 16.5 விட கம்மியாங்கிறது 16. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கணத்துல இருக்கும். இப்போ 2 less than or equal to k less than or equal to 16. இங்க கேங்கிறது இயலெண்களின் கணத்துக்குள்ள இருக்குது. அப்போ எஸ்ங்கிற கணத்துக்குள்ள என்னென்ன எண்கள்லாம் இருக்கும்? 2 முதல் 16 வரை உள்ள எண்கள் எல்லாமே இருக்கும். அப்படிதானே? இதுல இருந்து எஸ்ஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ 1 மட்டும் இல்லை. அப்படி 2ல இருந்து 16 வரை இருக்கிறதுனால n of sங்கிறது மொத்தம் 15 எண்கள் இருக்கும். இதிலிருந்து கொடுக்கப்பட்ட கணம் எஸ்ஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 15 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததா வினா 6. இது 26 ஜூன் 2022 ஷிஃப்ட் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. ஏங்கிற கணத்துக்குங்கிறது அனைத்து எண்ணுங்கிறது இயலெண்களின் கணத்துக்குள்ள இருக்குது. மீ போவா எண்ணுக்கும் 45க்கும் உள்ள மீ போவாங்கிறது 1 மற்றும் பிங்கிறது அனைத்து உறுப்புகள் 2k. இங்க கேங்கிறது 1 முதல் 100 வரை உள்ள உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனில் ஏ வெட்டு பியின் அனைத்து உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. வாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்ப்போம். கொடுக்கப்பட்ட 2 கணம் ஏ மற்றும் பி அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வெட்டு பியின் அனைத்து உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல ஏ வெட்டு பியின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஏ வெட்டு பியிலோட உறுப்புகள் என்னவா இருக்கும்? இங்க ஏ என்னவா இருக்கு? ஏங்கிறது n,45 மீபோவா வந்து 1ஆக இருக்கக்கூடிய உறுப்புகளின் கணமா இருக்குது. அதாவது n-க்கும் 45க்கும் மீபோவா எடுத்தோம்னா அது வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ n-ம் 45 என்னவா இருக்குது? சார்பகா எண்ணா இருக்குது. n-ங்கிறது இயலெண்களின் கணம்ங்கிறதுனால அதுல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? முடிவிலியா தான் இருக்கும். இங்க 45ங்கிறது எதாலெல்லாம் வகுப்படும்? 5ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 15ஆல வகுப்படும். அப்போ எண் என்னவா இருக்கும்? இந்த 3ஆலையும் வகுப்படாத எண்களா இருக்கும். அப்படிதானே? 3 15 45, 15ங்கிறது 3 × 5, 3 5 15. அப்போ 3ஆலையும் 5ஆலையும் 15ஆலையும் வகுப்படக்கூடிய எண் எது? 45. அப்ப n-ங்கிறது என்னவா இருக்கும்? 3ஆலையும் 5ஆலையும் 15ஆலையும் வகுப்படாத எண்களா இருக்கும். சரிதானே? அடுத்ததா பிங்கிற கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிங்கிற கணம் என்னவா இருக்குது? 2kன்னு கொடுத்துருக்காங்க. கேங்கிறது 1ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள எல்லா எண்களையும் 2ஆல பெருக்கினால் கிடைக்கக்கூடிய எண்கள் தான் எதுல இருக்குது? பில இருக்குது. அப்ப பில உள்ள எண்கள் என்னெல்லாம் இருக்கும்? 2, 4, 6 அப்படி 200 வரைக்கும் இருக்கும்.
இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a வெட்டு b இன் அனைத்து உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னவாக இருக்கும் அப்படின்னா முதல் 100 இயலெண்களின் கூடுதல். அதிலிருந்து முதல் 100 இயலெண்களில் உள்ள 3ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதல். அதையும் முதல் 100 இயலெண்களில் உள்ள 5ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதலையும் கழித்து முதல் 100 இயலெண்களில் உள்ள 15ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதலை சேர்த்த கிடைக்கிற மதிப்போட 2ஆல பெருக்குனா கிடைக்கக்கூடிய மதிப்பா இருக்கும். அதாவது முதல் 100 இயலெண்களின் கூடுதல் அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா கடைசி எண் 100ஐயும் அதற்கு அடுத்த எண் 101ஐயும் பெருக்கி அதை 2ஆல வகுத்தா அதற்கு சமமாக இருக்கும். இதே போல 1லிருந்து 100 வரை உள்ள 3ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 பெருக்கல் 33 இன்ட்டு 34/2 அப்படின்னு இருக்கும். அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள 5ஆல் வகுபடக்கூடிய எண்களின் கூடுதல் என்னவாக இருக்கும்னா 5 பெருக்கல் 20 பெருக்கல் 21/2 அப்படின்னு இருக்கும். இதன் கூட எதை கூட்டணும் அப்படின்னா 1லிருந்து 100 வரை உள்ள 15ஆல் வகுபடக்கூடிய எண்களை கூட்டணும். அப்போ அது வந்து பிளஸ் 15 இன்ட்டு 6 பெருக்கல் 7/2 அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி கழிச்சு கிடைக்கிற மதிப்பை 2ஆல பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது a வெட்டு b இன் அனைத்து உறுப்புகளின் கூடுதல். இப்போ அடைப்புக்குறிக்குள்ள உள்ள மதிப்புகளை ஒண்ணா சுருக்கிறோம். இப்போ 100 பெருக்கல் 101ங்கிறது 10100. அப்போ 10100/2 மைனஸ் 3 இன்ட்டு 33ங்கிறது 99. 99 100 மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ 100 மைனஸ் 1ஓட 34 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் 3400 மைனஸ் 34/2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 5 பெருக்கல் 20ங்கிறது 100. இப்போ 100 கூட 21 பெருக்குனா 2100/2ன்னு கிடைக்கும். அடுத்தது 6 பெருக்கல் 7 6 7 42. 42ஓட 15 பெருக்குனா 630. 630/2ன்னு நமக்கு உள்ள கிடைக்குது. அடைப்புக்குறிக்குள்ள வகுத்தல்ல 2 பொதுவா இருக்கிறதுனால அதை பொதுவா வெளியில எடுத்து வெளியில இருக்கிற 2ஓட நம்ம வகுத்துக்கலாம். அப்போ 2 வகுத்தல் 2 ஆகும் மதிப்பு 1. இப்போ அடைப்புக்குறிக்குள்ள நமக்கு மீதி என்ன இருக்கும் 10100 மைனஸ் 3366 மைனஸ் 2100 பிளஸ் 630 அப்படின்னு நமக்கு இருக்கும். இப்போ 10100 கூட 630 கூட்டினா கிடைக்கிறது 10730. அதே மாதிரி நெகட்டிவ்ல இருக்கிற 2 நம்பர் ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது 5466. அப்போ அடைப்புக்குறிக்குள்ள என்ன இருக்கும் 10730 மைனஸ் 5466 அப்படின்னு இருக்கும். 10730லேருந்து 5466 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 5264. அப்போ a வெட்டு b இல் உள்ள அனைத்து உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு 5264. இதுவரைக்கும் தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில வினாக்களும் அதோடைய விடைகளும் நம்ம பார்த்தோம். இங்க உங்களுக்காக 2 வினாக்களை பயிற்சி வினாக்களாக கொடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு நம்ம எப்படி கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு தெரியும். அதனால நம்ம படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட படிச்சதை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால இதோடைய விடைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க பயிற்சியில செஞ்சு பார்த்து வைங்க. அடுத்த வீடியோல இதற்கான விடைகளை நான் உங்களுக்கு சொல்றேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி.